ஹாய் கைஸ், இது உங்க வசந்தா ஃபிஷிங் டேக்கிள்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூ ஸ்டாக் அலர்ட் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன புது புது ஸ்டாக் வந்திருக்கு நான் சொல்லிடுறேன் கைஸ். பெயிட் காஸ்டிங் ரீல்ஸ்ல நம்ம சீசர்ல வந்திருக்குது, லுக்கானால வந்திருக்குது. அப்புறமேல பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங் ரீல்ஸ்லயும் ஒரு நியூ வெரைட்டிஸா லுக்கானால நிறைய வந்திருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைட் லைன் வந்திருக்குது லுக்கானால, ஃபயர்ஃபாக்ஸ்ல, கைசூல, அப்புறமேல பாத்தீங்கன்னா ஸ்வாட் ஃபிஷ்ல. அதே மாதிரி வந்துட்டு ஸ்வெல்ஸ் அண்ட் ஸ்னாப்ஸ் இன்னைக்கு லுக்கானால வந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் நியூ ஸ்டாக் அலர்ட் வீடியோல. வாங்க கைஸ் வீடியோல போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீசர் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரீல்ஸ் வந்திருக்கு, பைட் காஸ்டிங் ரீல்ஸ். வாங்க கைஸ், இதான் சீசர்ல இந்த சீசர் மாடல் சொல்லிடுறேன். M800 ஓகேங்களா. M800 சீரிஸ் பைட் காஸ்டிங் சீரிஸ் சீசர் பிராண்ட்ல. சீசர் பிராண்ட் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிராண்ட் தான். இது எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் நல்லா பாப்புலரான பிராண்ட் தான் சீசர். சீசர் பேர் வாங்கினதுக்கே வந்துட்டு இந்த ஸ்மூத்னஸ் தான் பேரே வாங்கினது. இது பாத்தீங்கன்னா ஹேண்டிலும் நல்லா சாஃப்டா நல்லா இருக்குது. ஆக்சுவலா கை பிடிக்கிறதுக்கே நல்லா இருக்குது. வாங்க சார் டேரக்டா ஃபீச்சர்ஸ் போயிடலாம் என்ன இருக்குன்னு. சீசரு இது 7.1:1 5+1 6 பால் பேரிங் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் ட்ராக் 8 kgs நோட் பண்ணிக்கோங்க, 8 kgs. அடுத்தது பாத்தீங்கன்னா லைன் லைன் இதுல என்னென்னலாம் போடலாம்னா பாத்தீங்கன்னா 28mm போடலாம், 31mm போடலாம், 28mm, 31mm, 35mm. பாத்தீங்களா, இது மூணுமே இதுல போட்டுக்கலாம், தாராளமா போகும் இதுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுல ஸ்பூல் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பூலுக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு தெரியுதுங்களா கைசி, ஸ்பூலுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஸ்பூல் கெப்பாசிட்டின்றது. இது நம்ம 5+1 பால் பேரிங்ஸு, 7.1 ரேஷியோ, அடுத்தது 8 kgs மேக்ஸ் ட்ராக், எல்லாமே இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ரீல் சாய்ஸ் இது ஆக்சுவலாக சீசரில். வாங்க நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். அடுத்தது சீசர் மெர்க்குரி பெயிட் காஸ்டிங் ரீல். சரிங்களா, இதுலேயும் நம்மக்கிட்ட லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே இருக்குது. இது ஆக்சுவலாக டிசைனிங் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இதில் நிறையா பேர் ஒரு பிளாக் அண்ட் ரெட் காம்போ தான் நிறையா பேர் எதிர்பார்ப்பீங்க. அந்த அவங்களுக்கான ஒரு டிசைனிங் தான் இது. உள்ளெல்லாம் நல்லா பக்காவாக ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ராகு எல்லாமே சூப்பராக இருக்குது. வாங்க ஃபியூச்சர்ஸுக்கு போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பியரிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஸ்பூலு, பரவாயில்ல அலுமினியம் ஸ்பூல் கொடுத்துருக்காங்க இதில். மேக்னெட்டிக் பிரேக் சிஸ்டம், ஸ்மூத் கேஸ்ட், ஓகே அது தெரிஞ்ச விஷயம்தான். ஸ்ட்ராங் டேக் ப்ளஸ் ஹை ஃப்ரேம் ரேட்னு கொடுத்துருக்காங்க. வாங்க இதில் தான் பார்க்கணும். 7.2:3 ரேஷியோ. அடுத்தது இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5+1 பால் பேரிங் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி தான் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. நல்ல சூப்பராக இருக்குது பார்க்க, ஸ்டைலிஷாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவ். வேணுங்கிறவங்க நம்ம கேட்லாக் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கைஸ், சீசரில் பேசிக் மாடல் சீரீஸு ஸ்டார்டிங்கே இதுதான். ஃபிஷ் காஸ்டிங் ரீல் சீசர் பிராண்ட் இது. இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் போத்துமே நம்மளுக்கு அவைலபிள். எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஹேண்டிலே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிப்போம் சீசர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 18+1 பால் பீரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 7.2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. லைன் பார்த்தீங்கன்னா 26, 28, 30mm எல்லாமே கொடுத்துட்டாங்க. ட்ராகு இருக்குது, மெட்டல் ஸ்பூல் தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல ஸ்மூத்தாக இருக்குது ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா 7.2:1 200 கிராம்ஸ் தான் வெயிட்டு. அதே மாதிரி 26, 28, 30mm போடலாம். பால் பேரிங் ஜப்பான் குவாலிட்டியில் கொடுத்துட்டாங்க, சைனீஸ் குவாலிட்டி இல்லை, ஜப்பான் குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு ரீல்ஸில் பெயிட் காஸ்டிங் ரீல்ஸில் லுக்கானால பார்க்கலாம். டக்குகானா
டக்குகானா ரீல். இதுதான் டக்குகானா ரீல் ப்ளூ கலர். இது நம்மக்கிட்ட போத்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பாஞ்சு இதில் கொடுத்துருக்காங்க லுக்கானா. இதுவும் ஸ்மூத்தாக தான் இருக்குது, நம்மளுக்கு ஸ்டைலிஷாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராக் பார்த்தீங்களா இவங்களே கொடுத்துருக்காங்க, நம்மளே மூவ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி. பரவாயில்ல, ஒரு நல்ல இனோவேட்டிவ் தான் இது பண்ணது. டக்குகானா மேக்ஸ் ட்ராக் 8 kgs. அப்புறமா லைன் பார்த்தீங்கன்னா 2033 வரைக்கும் 33 mm யூஸ் பண்ணலாம், 20 mm யூஸ் பண்ணலாம். கீர் ரேஷியோ 7.3:1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7+1 8 பால் பேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு. பரவாயில்ல. அலுமினியம் ஸ்பூலு, கிராஃபைட் பாடி, அலுமினியம் ஹேண்டிலு, அது மேலே 10 பீசஸ் மேக்னெட்டிக் பிரேக் சிஸ்டம் சொல்லுவாங்க. அப்புறம் பிராஸ் கீர் இது இதில் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி மேக்ஸ் ட்ராக் 8 kgs இதில். நெக்ஸ்ட்டு டொர்னாடோ. லுக்கானால பெயிட் காஸ்ட் சீரீஸில் டொர்னாடோ. ரீலே பிளாக் கலர் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரப்பர் டைப்பில் வந்துருக்கு, சிலிக்கானு நாபில் வந்துருக்குது. இது அதே அலுமினியம் தான் நம்மளுக்கு ஹேண்டிலு. நம்மளுக்கு இது கொடுத்தீங்கன்னா அலுமினியம் ஸ்பூல் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. வாங்க இதில் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் 7.3:1 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் ட்ராக் 6 kgs. நம்ம 155 grams தான், கம்மி வெயிட் தான் இது ஆக்சுவலாக. 7+1 பால் பேரிங்கு, 8 பால் பேரிங். லைன் பார்த்தீங்கன்னா 24 mm, 16 mm போடலாம், 14 mm போடலாம், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அடுத்தது அலுமினியம் ஸ்பூலு, கிராஃபைட் பாடி உங்களுக்கு, அலுமினியம் ஹேண்டில் தான், சாஃப்ட் ரப்பர் தான், சிலிக்கான் பிஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 10 பீசஸ் மேக்னெட்டிக்கு, பிராஸ் கீர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் ட்ராக் 6 kgs. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே அவைலபிளில் இருக்குது நம்மக்கிட்ட. வாட்ஸ்அப் கேட்லாக்கு கீழே லிங்க் போட்டிருக்கேன், நீங்கள் எது வேணுமோ எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்தது கைஸ், லுக்கானா ப்ரிடேட்டர். இது ஒரு ஃபேமஸான மாடல், பாப்புலரான சீரீஸ்னா லுக்கானா ப்ரிடேட்டர் தான் சொல்லுவாங்க. பெயிட் காஸ்டிங் சீரீஸில் ரெட் கலர். ரெட்டு தான் எப்பயுமே ஒரு எடுப்பாக தெரியுற கலர் சொன்னால் இதுக்கு. இது வழக்கம் போல் என்ன எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க ஃபுல்லாக. ஏதோ ஃபியூச்சர்ஸ் பார்த்துடலாம் டேரெக்டாக. 7+1 பால் பேரிங், 8 பால் பேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டபுள் கலர் அலுமினியம் ஸ்பூல், டீப் ஸ்பூல் அதே கொடுத்துட்டாங்க இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃபைட் பாடி, அலுமினியம் ஹேண்டிலு. இது ஈவா நாப் தான், ஸ்பாஞ்ச் நாப் தான் ஈவா நாப்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 லெவல் மேக்னெட்டிக் பிரேக் சிஸ்டமு, பிராஸ் கீரு. ஓகே. அதே மாதிரி 6.3:1 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்புறமேல மேக்ஸ் ட்ராக் 8 kgs கொடுத்துருக்காங்க. ஒரு நைஸ் ஒரு ரீல் தான். நெக்ஸ்ட் வாங்க நம்ம ஸ்பின்னிங் சீரீஸில் பார்க்கலாம். லுக்கானா கொமோடோ. இது சால்ட் வாட்டருக்கு நல்லா ஒரு ஃபேமஸான ரீல் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா லுக்கானா கொமோடோ 4000 சீரீஸ். வாங்க ரீலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒயிட்டாக ஷைனிங்காக இருக்குது, பல இருக்குது. உங்களுக்கு ஸ்கூல்லாம் நல்லா ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, டிசைனிங்லாம் நல்லாலாம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ட்ராகரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இதில் டிசைனிங். சவுண்டு கேட்குதுங்க, நல்லா சவுண்டு வருது ஆக்சுவலாக இதில். வாங்க சுற்றி பார்க்கலாம். சுற்றுறதுக்கே எனக்கு அந்த சுற்றுறதே எனக்கு உள்ள தெரியல, அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க இதில். நல்லா ஒரு அலுமினியம் பவர் நாப் வித்து பவர் ஹேண்டில் வித் பவர் நாப் கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அலுமினியம் ஃபினிஷில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இது. வாங்க ஃபீச்சர்ஸ்க்கு போயிடலாம். இது அதுதான் அலுமினியம் ஸ்பூன். வாங்க ஃபீச்சர்ஸ்க்கு போயிடலாம். 8+1 பால் பேரிங்ஸ், 9 பால் பேரிங் கொடுத்துருக்காங்க இதில். அலுமினியம் ஸ்பூலு, கிராஃபைட் பாடி அண்ட் ரோட்டார் எல்லாமே. இந்த ரோட்டார்லாம் இந்த சுற்றுறது தான் இதெல்லாம் ஃபுல்லாக கிராஃபைட்டில் கொடுத்துட்டாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெயின் ஷாஃப்ட், இந்த ஷாஃப்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அதே மாதிரி அப்புறம்
ஜிங்க் அலாய் டிரைவ் கீரு, பிராஸ் கீர் ஓகே கொடுத்துருக்காங்க. மிஷின் கட்டு பிராஸ் பினியன் கீர் ஓகே. அதே மாதிரி பிக் நாப் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நாப் இது நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சுத்த இருக்கும். அதே மாதிரி 5.2:1 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைன் பார்த்தீங்கன்னா 30 mm போடலாம், 35 mm போடலாம், 40 mm போடலாம். மேக்ஸ் ட்ராக் 15 kgs கொடுத்துருக்காங்க. ஒரு சால்ட் வாட்டருக்குலாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லுக்கானால டொர்னாடோ, இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாடல் தான். இது நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்க மாடலு. டொர்னாடோவும் இது ஒரு ஃபேமஸான ரீலு ஆக்சுவலாக ஸ்பின்னிங்கில். சத்தியமாக சொல்கிற சூப்பராக இருக்குது சுத்தருக்கு. அதனால அந்த ஸ்மூத்னஸ் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஈவா ஸ்பாஞ்ச் நாபில் கொடுத்துருக்காங்க, பவர் நாபு ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்துட்டு பவர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சொல்லவே தேவையில்லை, அலுமினியம் ஸ்பூல் தான் கொடுப்பாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். 7+1 பால் பேரிங் கொடுத்துருக்காங்க, 8 பால் பேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமேல சிஎன்சி மிஷின் அலுமினியம் ஸ்பூல். இந்த மிஷின் கட்டு இந்த ஸ்டைலுக்கு தான் சொல்கிறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்பூல் இந்த மிஷின் கட்டுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃபினிட் ஸ்டாப் ஹேண்டில். அப்புறமேல வந்துட்டு ஆன்டி ட்விஸ்ட் லைன் ரோலர், பிராஸ் பினியன் கீரு, 15 கிலோ ட்ராக் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதில் இருக்குது. இதே 5000 தான், 5000 சீரீஸு நீங்கள் எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து இதே 15 kgs தான். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் நல்லா போடும். 35 mm போடலாம், 40 mm போடலாம் இதில் நல்லா. இது அது 8 பால் பேரிங்ஸில் கொடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரைடட் லைன்ஸ்க்கு மூவ் பண்ணிடலாம். பிரைடட் லைனில் பார்த்தீங்கன்னா லுக்கானா டொர்னாடோ 4Xல நம்மளுக்கு வந்துட்டு பிரைட் லைன்லாம் இருக்குது, வந்திருக்குது புதுசாக. அங்கே ஒரு ஆரஞ்ச் சீரீஸ் கலர்லேயே வந்திருக்குது. ஓகே, அது சொல்லவே தேவையில்லை. நல்லா ஒரு 4Xக்கே இந்த நல்ல ஒரு ஸ்மூத்னஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த இது தெரியுது. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு 4Xன்னு சொன்னாலே இந்த ட்விஸ்டிங் வந்து தெரியும். இதில் வந்துட்டு நம்ம கண்ணில் பார்த்து தெரியாலும் டச் பண்ணாலும் நம்ம அவ்வளோ ஃபீல் ஆகலை. அந்த அளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 32 mm இருக்குது, 37 mm இருக்குது, ரெண்டுமே இருக்குது. 100 meters ஸ்பூல் தான் சுற்றுனது. நெக்ஸ்ட் அதுலேயே 8X பார்த்தீங்கன்னா பக்கா ஸ்மூத் சூப்பராக இருக்குது. நல்லா உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி அந்த கேப்லாம் தெரியாத மாதிரி நல்லா அந்த அளவுக்கு நல்லா ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம கிட்ட 2 சைஸ் இருக்குது. 30 mm இருக்குது, 32 mm இருக்குது. இது வந்துட்டு 100 meters ரோலில் டொர்னாடோ மாடலில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கைசோ 9X மாடல். 9X வருது. 9Xலேயே நம்ம கிட்ட YGR 9X இருக்குது. இப்போ கைசோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நைஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நமக்கு 28 mm இருக்குது, விட்டிங்கன்னா 32 mm இருக்குது, 2 சைஸ் இருக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு 100 meters ரோல் தான். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்லாக்ல விசிட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபயர்ஃபாக்ஸோட 5 பிரைட் லைனு 8Xல உங்களுக்கு அந்த ஸ்வாட் ஃபிஷ் இது ஃபினிஷிங்கில் எல்லாமே பேக்கிங்கில் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எடுத்து பார்த்தா நம்மளுக்கு அந்த 100 மீட்டர் ரேஞ்சில் இருக்குது. இதுவும் உங்களுக்கு நல்லா அந்த ட்விஸ்ட் பண்ணி அந்த கேப் தெரியாமல் கரெக்டாக அது செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28 mm, 26 mm, 28 mm, 30 mm, 32 mm, 32 mm அந்த 4 சைஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்வாட் ஃபிஷ் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, டாப் குவாலிட்டி. உங்களுக்கு பிராண்டட் இதுக்கே இது நல்லா காம்படிட் கொடுக்குற இல்லை, ஏன்னா ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் ஃபுல்லாக இது உங்களுக்கு, அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி மற்றபடி இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இது. ஏன்னா இது சால்ட் வாட்டருக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா அந்த அந்த ஃப்ரெஷ் வாட்டருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், அதுதான் சொல்கிறேன் நான். இது 26 mm, 28 mm, 30 mm, 32 mm. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வில் அண்ட் ஸ்னாப்புக்கு போயிடலாம். வாங்க கைஸ், ஸ்வில் அண்ட் ஸ்னாப்புக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானால பால் பீரிங் ஸ்வில் வித் கோஸ்ட் லாக் ஸ்னாப்னு வந்திருக்குது. கைஸ் பாருங்க, இந்த பால் பீரிங் ஸ்வில் நடுவில் பால் மாதிரி இருக்குது, அதான் பால் பீரிங் ஸ்வில் வித் கோஸ்ட் லாக் ஸ்னாப்னு சொல்லிட்டாங்க.
போஸ்ட் லாக் ஸ்னாப்னா இதை இப்படியே எடுத்து விட்டாலே போதும் நம்மளுக்கு. எடுத்து விட்டு நம்ம இதில் கோத்துக்கிட்டா போதும். இது ஒரு டைப் ஆஃப் சிவல் வந்திருக்குது. இதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம பேக்கெட்டாகவும் தருவோம், நம்ம இண்டிவிஜுவல் பீஸாகவும் வேணாலும் நம்ம கொடுக்குறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேக்கெட்டாகவும் கொடுக்கலாம், இது இண்டிவிஜுவல் பீஸ். நம்மளுக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் வேணா கூட நான். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்ட ஒரு நல்ல ஒரு மாடல் தான் இது. இது வந்துட்டு 3-way ஸ்வெல்லுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 பக்கம் உங்களுக்கு ஸ்வெல் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு இதில் ஸ்னாப்பே தேவையில்லை. இந்த பக்கம் போட்டாலுமே 3 பக்கமே சுற்றிட்டு இருக்கும் நல்லா. இதுலேயும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இந்த 3-way ஸ்வெல்லு. இதுக்கு நம்மளுக்கு ஸ்னாப் தேவையில்லை, ஸ்வெல்லு மட்டும் போட்டால் போதும். இதுலேயும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. எல்லாமே நான் கேட்லாகில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதான் கிரேன் ஸ்வெல் வித் கோஸ்ட் லாக் ஸ்னாப். எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கெட்டுக்கு 12 பீஸ் வந்துருதுங்க. இது பார்த்தீங்கன்னா கிரேன் ஸ்வெல். நம்மளுக்கு நடுவில் அந்த ஜாயிண்ட்டு வர்றதே தெரியாம அளவுக்கு நல்லா க்ளோஸ்டு அந்த டச் அந்த ஃபினிஷிங்கே தெரியாமல் கரெக்டாக ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இதான் வந்துட்டு கோஸ்ட் லாக் ஸ்னாப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டு இதில் வந்துட்டு ஹூக்கு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃப்ராகு ஹூக்கு இது வேணாலும் போட்டுக்கலாம். ஃப்ராக் போடலாம், ஹூக் போடலாம், ஜிக்கெட்டு போடலாம் உங்களுக்கு. அப்புறமேல ஸ்பின்னர் போடலாம். அடுத்தது ரோலிங் ஸ்வெல் வித் நைஸ் ஸ்னாப்னு சொல்லிட்டாங்க. ஸ்னாப் சாதா ஸ்னாப்போடையே உங்களுக்கு ரோலிங் ஸ்வெல் அதே வந்துடுது. பார்த்தீங்களா, நம்மளுக்கு இந்த ரோலிங் ஸ்வெல்லோடய மேலே ஸ்னாப்போடய வந்திருக்கும் உங்களுக்கு. இதுதான் ரோலிங் ஸ்வெல் வித் ஸ்னாப்னு சொல்ல மாடல் பேர். இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரென்ஸ். எல்லாமே நம்மளுக்கு எல்லா சைஸ்லேயும் கொஞ்சம் சைஸஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ, இல்லை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். சொல்லும் போது 1/2 இன்ச்சில் இருந்தால் போதும், 1 இன்ச்சில் இருந்தால் போதும், 3/4 இன்ச்சில் இருந்தால் போதும். நான் என்ன சைஸஸ் என்கிட்ட வேணுமோ எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன், பாருங்க. இது இது பார்த்தீங்கன்னா ரோலிங் ஸ்வெல் வித் ஸ்க்ரூ ஸ்னாப்னு சொல்கிறது இந்த மாடல். இது ஸ்னாப் இந்த ஸ்க்ரூ டைப்ல இருக்குது. இது ரோலிங் ஸ்வெல் தான் கீழே போய். நம்ம இந்த இந்த ஸ்னாப்லயே போட்டு அப்படியே திருவி கடைசியில் எடுத்துறதுக்கு. இது வந்துட்டு இது ஒரு மாடல் டைப். கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டச் கிளிப்புன்னு சொல்லிட்டு இதில் 12 பீஸ் இருக்கும். இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம். இதுதான் கைஸ் ஃபாஸ்ட் டச் கிளிப்புன்றது. நம்ம இது ஸ்னாப் மட்டும்தான், நம்ம இப்படியே லாக் பண்ணி உள்ள போட்டுக்கணும். இதான் கைஸ் இதில் இந்த ஸ்னாப் அண்ட் ஸ்வெல்ஸ் வந்துட்டு 6 ரகம் வந்திருக்குது. 6 மாடல்ஸ் இருக்குது. இதே மாதிரி அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி சைஸஸ் நிறைய இருக்குது. நம்மளுக்கு எல்லா சைஸ்லுமே வச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு அனுப்பிச்சுட்டாலும் சரி. இதுல இப்ப நம்ம பார்த்தது எனக்கு 1 பீஸ் இருந்தா போதும், இல்லை ஒரு 3 பீஸ் இருந்தா போதும், பேக்கெட்டா வேணாம் அப்படின்னு கேட்டாலும் நம்ம இண்டிவிஜுவலாகவும் கொடுக்குறோம், பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் கைஸ். இப்படிதான். ஓகே கைஸ், இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம வசந்தா ஃபிஷிங் டேக்கிள்ஸ் சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க மறக்காம. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு வந்துட்டு கமெண்ட்ல நீங்க வேற ஏதோ வீடியோஸ்லாம் போடுற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி எனக்கு இந்த 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 செக்ஷன்ல எனக்கு வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் ரெடி தான். எனிவேஸ் கைஸ், உங்க சப்போர்ட் நீங்க காமிங்க மறக்காம. தேங்க்யூ கைஸ்.